ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். நான் கிஷோர், செகண்ட் இயர் MBBS. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் நீட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி மூணுத்துலையுமே ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி பண்ணலாம். சாப்டர் வைஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே கவர் பண்ணிட்டு ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? அது நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் தான் 12th இருக்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் நல்லா பண்ண முடியும். அதில் ஆர்கானிக்கில் ஃபர்ஸ்ட் ஐயூபேக் இருக்கும். நான் ஆல்ரெடி ஐயூபேக்கு 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா உங்கள் பிளேலிஸ்ட்டில் ஜிஓசி பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிஓசியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ், இந்த 4 டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அண்ட் மீசோமெரிக் எஃபெக்ட் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த 4 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்து வர போகிற சாப்டர்ஸில் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது, எப்படி அந்த மெக்கானிசம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4 எஃபெக்ட்மே ரொம்ப முக்கியம். இந்த 4 எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷுவர் கொஸ்டின் சொல்லலாம். வருஷம் 4 எஃபெக்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சு எப்படி நம்ம அசிடிக் கேரக்டர் ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு விச் காம்பவுண்ட் ஹாஸ் த மோஸ்ட் அசிடிக் கேரக்டர், விச் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள், அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி நம்ம சொல்லலாம்னா இந்த 4 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். அது எப்படி ஸ்டேபிள், எந்த அளவுக்கு அசிடிக், பேசிக்ன்றது எல்லாருமே நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இந்த 4 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். டிஜிட்டலாக டீச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் இண்டக்டிவ் எஃபெக்ட்டும் மீசோமெரிக் எஃபெக்ட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். அதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட். பேரில் இருக்கு பாருங்க, இண்டக்டிவ். ஏதோ ஒரு இன்டியூஸ் பண்ண போகுது. அது வந்து என்னென்னா ஒரு சார்ஜ் இன்டியூஸ் பண்ண போகுது குரூப். அது வந்து ப்ளஸ் சார்ஜாக இருக்கலாம், இல்லை மைனஸ் சார்ஜாக இருக்கலாம். அதை இன்டியூஸ் பண்ண போகிறது தான் இதோட எஃபெக்ட். ஓகேங்களா? இது எதனால் நடக்குதுன்னா மூமெண்ட் ஆஃப் சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் நோன் அஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகேங்களா? சிக்மா பாண்ட் ஒன்றும் இல்லை, ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்கும். அந்த சிங்கிள் பாண்ட் தான் சிக்மா பாண்டு சொல்லுவோம். அந்த சிக்மா பாண்ட் இப்படி இருக்குன்னா அதில் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பேசிக்காக. இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இப்போ சொல்ல வரேன். இதுதான் அங்கே இருக்கும். ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் 2 எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த பாண்ட் ஃபார்ம் பண்ண. ஓகேங்களா? அந்த எலக்ட்ரானை இந்த பக்கமோ இல்லைனா இந்த சைடோ மூவ் ஆகும். அதுக்கு காரணம் ஒரு குரூப். அது எது வேணால் இருக்கலாம். அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரினாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டொனேட்டிங் குரூப் லைக் CH3 இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா என்ன சொல்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு இது எதனால் வருதுன்னா சிக்மா பாண்ட் எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுனால தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் வருது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெர்மனன்ட் எஃபெக்ட். இது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டினில் கேட்பாங்க, சூஸ் த கரெக்ட் ஆர் இன்கரெக்ட்ன்ற மாதிரி. ஸோ டெம்பரரி எஃபெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீ தப்புன்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பர்மனெண்ட் எஃபெக்ட். திஸ் எஃபெக்ட் வீக்னஸ் ஸ்டெடிலி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் புரியலன்னு பரவாயில்ல. ஓகேங்களா? கன்சிடர் ஒரு காம்பவுண்ட். ஓகேங்களா? ஒரு கார்பன் 4 கார்பன் இருக்குது. அது கூட ஒரு குரூப் இருக்குது, ஒரு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது எது வேணா இருக்கலாம். அது என்ன இருக்குன்ட்டு நான் பின்னாடி சொல்லுவேன். ஓகேங்களா? ஒய்ன்னு ஒரு குரூப். இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ஆர் டொனேட்டிங் குரூப். என்ன அர்த்தம்னா இதுக்கிட்டேருந்து எலக்ட்ரானை பக்கத்தில் ஆட்டம்ஸ் கொடுக்கும். இந்த கார்பனுக்கு கொடுக்கும், அப்படி இந்த கார்பனுக்கு போகும், இந்த கார்பனுக்கு போகும். அதுதான் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அதோட நேச்சர் சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கத்தில் இருக்க கார்பனுக்கு இதெல்லாம் 100% கொடுக்க முடியும், ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அது அடுத்த கார்பன் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இதுக்கு 100% அது எலக்ட்ரானை கொடுக்குதுன்னா இதுக்கு ஒரு 80% தான் தர முடியும். அது இங்கே போனால் ஒரு 60% தான். அதுக்கு மேலே தாண்டி போகிறது 3 கார்பனை தாண்டி போனால் அதால் அதோட எஃபெக்டை காமிக்க முடியாது. இந்த கார்பன் மேலே அதோட எஃபெக்ட் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து 3 கார்பன் வரைக்கும் தான் இதோட எஃபெக்டை காட்ட முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பாக இருந்தாலும் சரி, வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு 3 கார்பன் வரைக்கும் தான் எஃபெக்ட் காமிக்கும். ஓகேங்களா? அதுதான் அடுத்து நான் எழுதியிருப்பேன். இட் இஸ் நெக்லிஜிபிள் ஆஃப்டர் 3 கார்பன் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த குரூப். ஒன்றும் இல்லை, நம்ம சொன்னது அதே தான். டிஸ்டன்ஸ் வச்சு தான் கார்பன் சொன்னால 3 கார்பன் மேலே இது காமிக்காதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான். இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது, ஸோ எஃபெக்ட் நிறைய காட்டும். இது செகண்ட் கார்பன் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஸோ எஃபெக்ட் இது மேலே இருக்கிறதோட இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது. அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் நோட்ஸ்லாம் எழுத வேணாம், நான் இதை PDF-ஆக ஷேர் பண்ணிடுறேன் டெலகிராம் சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணி PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பேசிக். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, சிக்மா பாண்ட் எலக்ட்ரான் மூவ் ஆகுது. இது பர்மனெண்ட் எஃபெக்ட். டிஸ்டன்ஸ் அதிகமாக இது எஃபெக்ட் குறையும். ஓகேங்களா? அது என்னென்ன எஃபெக்ட் இது காட்டுது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இண்டக்டிவ் எஃபெக்ட் 2 இருக்கும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி +I -I. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா -I எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னால இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்ன்றது 2 சார்ஜ் இன்டியூஸ் பண்ண போகுது. மைனஸ் சார்ஜாக இருக்கலாம், ப்ளஸ் சார்ஜாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போது
அது எது மேலே இன்டியூஸ் பண்ண போகுதுன்னா இந்த கார்பன் சிஸ்டம் மேலே அந்த குரூப் என்ன சார்ஜை இன்டியூஸ் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இது எக்ஸுன்றது ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் கன்சிடர் பண்ணுங்கள். எக்ஸுன்றது என்ன? ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். அப்புறம் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் -I குரூப். -I குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்புன்றது என்ன பண்ணுன்னா, இது எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா என்ன பண்ணும், இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும். ஓகேங்களா? இது வந்து மைனஸ் டெல்டான்னு போட்டால் அப்போ இங்கே என்ன சார்ஜ் வரும், ப்ளஸ் சார்ஜ் வரும். இந்த செகண்ட் கார்பன் மேலே 2 ப்ளஸ், இது தேர்ட் கார்பன்றனால இந்த சார்ஜ் கிரியேட் பண்ணும். தேர்ட் கார்பன் மேலே அந்த சார்ஜ் இருக்காது. ஓகேங்களா? அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுற எல்லா குரூப்புமே -I குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? -I குரூப் மீன்ஸ் அந்த குரூப் மேலே மைனஸ் சார்ஜ் வரும். ஸோ அதை மைனஸ் குரூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். அதுதான் இந்த -I குரூப் இன்டியூசர்ஸ் என்ன சார்ஜ் இன்டியூஸ் பண்ணும், இப்போ தானே சொன்னேன், பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணிவிடும் டு த கார்பன் சிஸ்டம். ஓகே, இந்த குரூப் ஸ்ட்ரென்த் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், எந்த குரூப்புக்கு இங்கே என்ன குரூப் என்ன இருக்கலாம், அதில் நிறைய குரூப் இருக்கும். அதை எந்த குரூப் மோர் ஸ்ட்ரென்த், எது இன்டியூசஸ் மோர் பாசிட்டிவ் சார்ஜ்ன்ட்டு இந்த ஆர்டர், இதுதான் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்போட ஆர்டர். ஓகேங்களா? இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து NR3, ஆறுன்னு தோணுதில் அல்கைல் குரூப். ஓகேங்களா? NR3 ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வரும், NH3 பாசிட்டிவ் சார்ஜ், NO2, CN இந்த சல்ஃபூரிக் ஆசிட் குரூப்பு, அப்புறமா தான் கார்பாக்சிலிக் குரூப். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் ஹாலஜன் ஃபேமிலி ஒன்றா வரும், இதுலேருந்து கண்டினியூ தான் இப்படி வரும். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட், அப்புறம் ஃப்ளோரின், புரோமின், அயோடின் வரும். அப்புறம் O6, C6H5, OR, OH, C6H5, இது H. இந்த காம்பவுண்டில் ஒன்றும் புதுசு இல்லை, இது இப்படி இருக்கும். இங்கே O போட்டு மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? இந்த காம்பவுண்ட் தான் அவளை ஃபார்முலாவில் இருக்கேன். இது வந்து நான் பென்சில் தான், நார்மல் பென்சில். ஓகேங்களா? இந்த சார்ஜ் இதுதான் இந்த ஆர்டர். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைம் இந்த ஆர்டரே அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து சூஸ் த கரெக்ட் ஆர்டர் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல எது வேணா இருக்கலாம். ஸோ இங்கே C, இங்கே வந்து F இருக்கலாம், இல்லைனா இங்கே C போட்டு இங்கே NO2 இருக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தில் எந்த குரூப், இது ஒரு குரூப் தான். ரெண்டு குரூப்பில் எந்த குரூப் மோர் பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ண போது இந்த கார்பன் சிஸ்டம் மேலேன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அதே ஆர்டர் தான். NO2 தானே அதிகம் இங்கே இருக்குது பாருங்கள். NO2 தான் முதல்ல இருக்குது, அப்புறம் தான் ஃப்ளோரின் வருது. அப்போ NO2 இன்டியூசஸ் மோர் பாசிட்டிவ் சார்ஜ், ஆர் NO2 ஆஸ் த மோர் நெகட்டிவ் சார்ஜ், மோர் -I எஃபெக்ட். ஓகேங்களா? கம்பேர் பண்ணும்போது இது கூட கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா +I குரூப் ஆர் +I எஃபெக்டை பார்க்க போகிறோம். இப்போது +I எஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம். சேம் கார்பன் சிஸ்டம் தான். இப்போ ஒய்ன்றது ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே ஒய்ன்றது என்னன்னு சொல்லுவோன்னா எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப். ஓகேங்களா? ஆர் +I குரூப்புன்னு சொல்லுவாங்க. இந்த +Iன்ற குரூப்புன்றது அந்த குரூப் மேலே என்ன சார்ஜ் கிரியேட் ஆக போதோ அதை வச்சு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இது வந்து எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப்னு எலக்ட்ரானை அது கொடுக்கும். ஒரு காம்பவுண்ட் இல்லை ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை வாங்கினா அதுக்கு என்ன சார்ஜ் வரும், மைனஸ் சார்ஜ் வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ எலக்ட்ரானை கொடுத்துச்சு, அப்போ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ். இப்போ செகண்ட் கார்பன் மேலே எவ்வளோ இருக்கும், தேர்ட் கார்பன் மேலே எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்றதை குறிக்கிறதுக்கு தான் அந்த டெல்டா போடுறோம். ஓகேங்களா? இது வந்து எலக்ட்ரானை கொடுக்குது, அதான் எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப். அப்போது +I குரூப் இன்டியூசஸ் டேஷ் சார்ஜ் அந்த கார்பன் சிஸ்டம். இந்த கார்பன் சிஸ்டத்தில் என்ன சார்ஜ் கிரியேட் பண்ணுது, இப்போ தான் சொன்னேன். எஸ், கரெக்ட், நெகட்டிவ் சார்ஜை கிரியேட் பண்ணுது. ஏன் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால. அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி போக போக டிக்ரீஸ் ஆகினே போகும் அந்த குரூப்போட நேச்சர், +I எஃபெக்டோட நேச்சர். இப்போ பாருங்கள் -Iயில் மைனஸ் என்ன டெவலப் பண்ணுதுன்னா இது எலக்ட்ரான் ரீச் காம்பவுண்ட்ஸ்னு அர்த்தம். எலக்ட்ரான் நிறைய இருக்குன்னு அர்த்தம், அதாவது எலக்ட்ரானை கொடுக்குது. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா O-, அப்புறம் COO-, அப்புறம் ஒரு கார்பன் அதை சுற்றி 3 மித்தைல் குரூப், அதை சுற்றி 2 மித்தைல் குரூப், அப்புறம் 1 மித்தைல் குரூப், அப்புறம் 1 மித்தைல் மட்டும், அப்புறம் ஹைட்ரஜன். இந்த ஆர்டர் நான் வச்சுக்கோங்க. அப்புறம் சம் கேசஸ் மித்தைலை கம்பேர் மித்தைல் குரூப் இஸ் கிரேட்டர் தென், இது வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ், ட்ரைட்டியம், டைட்ரியம், ஹைட்ரஜன் சொல்லுவாங்கள்ல, இந்த நேச்சரில் அதுக்கு குறைஞ்சிட்டே போகும். அடுத்தது இதோட நேச்சர் இது, அது ஐசோடோப்ஸை வச்சு ட்ரைட்டியம் இருந்தால் என்ன, அது ஹைட்ரஜன் இருந்தால் என்ன, இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? +I எஃபெக்ட்னா என்ன, -I எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அது குரூப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதை வச்சு நம்ம எப்படி அப்ளிகேஷன் பண்ணலாம் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போது இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எல்லா கொஷின்ஸும் இது ரிலேட்டடாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சப்ரஷன் ஆஃப் சார்ஜ் இன்க்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி.
ஒரு கொஸ்டின் கேட்பாங்க 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதில் எது ரொம்ப ஸ்டேபிள் காம்பவுண்ட், அது எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போ ஒரு கார்பன் மேலே ப்ளஸ் இருக்குன்னு வைங்க. ப்ளஸ் என்ன டெனோட் பண்ணுறது, இதுக்கு எலக்ட்ரான் வேணும்னு அர்த்தம். லைக் நம்ம ஒரு பசி ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளஸ்னால் அவனுக்கு பசிக்குது, நம்ம சாப்பாடு கொடுக்கணும். இதே சி மைனஸ்னால் எலக்ட்ரான் ரீச் காம்பவுண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இவன் நல்லா சாப்பிட்டுட்டான், இவனுக்கு சாப்பாடு தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ பசியாக இருக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு தான் எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. இப்போ சி ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு எலக்ட்ரான் கொடுத்துட்டான், அவன் ப்ளஸ் சார்ஜ் போயிடும். ஸோ நார்மல் ஆகிடுவான். ஸோ இப்போ தான் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரான். இதே அவனுக்கு சி மைனஸ்னால் அவனுக்கு சாப்பாடு தேவையில்லை, நம்ம சாப்பாடு அவன்கிட்ட நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறோம், அப்போ எலக்ட்ரானை எடுத்துட்டா அவன் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவான். இதுதான் ஸ்டேபிள். அப்போ நம்ம சப்ரஸ் பண்ணணும் சார்ஜை. எப்படி சப்ரஸ் பண்ணணும், பாசிட்டிவ் வந்தால் எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப்பை வச்சு எலக்ட்ரானை கொடுத்து சப்ரஸ் பண்ணுவோம். அதுவே இப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அவன்கிட்ட நம்ம எலக்ட்ரானை வாங்கணும், அப்போது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பை வச்சு அந்த சார்ஜை நம்ம சப்ரஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அசிடிக் நேச்சரை இம்ப்ரூவ் பண்ணும் ஆர் இன்க்ரீஸ் பண்ணும். எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் வந்து டிக்ரீசஸ் அசிடிக் நேச்சர், எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் டிக்ரீசஸ் பேசிக் நேச்சர். ஒன்றும் இல்லை, நீ இது ஒன்று ஞாபகம் வச்சுட்டாவே போதும், இதை வச்சு மற்ற நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பிடிச்சிக்கிட்டாவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு கார்பன், இது ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு மித்தைல் குரூப், அதே இங்கே ஒரு மித்தைல் குரூப் CH3, இங்கே ஒரு மித்தைல் குரூப். இந்த CH3 இந்த ME நம்ம எழுதலாம், மித்தைல் ஷார்ட் ஃபார்மாக. ஸோ ஓகே, ரெண்டு ஒன்று தான். இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, நான் ME கொடுக்குறேன், மித்தைல் குரூப். இங்கே ஒரு மித்தைல் குரூப், இங்கே CH2, இங்கே ஒரு மித்தைல் குரூப். ஓகேங்களா, இங்கே வந்து CH3 மட்டும். இப்போது இதில் எது ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு கார்போகேட்டையானா ஒன்றும் இல்லை, கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது கார்போகேட்டையான், அதே கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் கார்பானியான்னு சொல்லுவாங்க. இப்போ எது ரொம்ப ஸ்டேபிள்னு பார்த்தீங்கன்னா எது ஸ்டேபிள், நல்லா பாருங்கள், நான் சொன்ன கான்செப்ட் தான். பசி வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ்ஸு, இவன் ரொம்ப பசியாக இருக்கான், இவனுக்கு எலக்ட்ரான் நம்ம தரணும். நம்ம பார்த்தோம்ல எலக்ட்ரான் தரணும், அப்போ என்ன குரூப் கொடுக்கும், எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப். CH3 என்ன எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் தானே, என்னென்ன சொன்னால இங்கே பாருங்கள், CH3 எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப். அப்போ 3 CH3 இருந்தால் என்ன அர்த்தம், ஒன்று இருந்தாலே எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். இப்போ 3 இருக்குது, இப்போ 3 சைட்லேருந்து எலக்ட்ரான் அது கொடுக்கும். ஸோ நல்லா இவனுக்கு இந்த சார்ஜ் சப்ரஸ் ஆகுது. ஸோ இது நல்ல ஒரு ஸ்டேபிள். ஆனால் இங்கே பாருங்கள், இதுவும் CH3 தான், இதுவும் CH3 தான், இதுவும் எலக்ட்ரானை கொடுக்கும், இதுவும் எலக்ட்ரானை கொடுக்கும். ஆனால் இங்கே 2 கொடுக்குது, இங்கே 3 தருது. இப்போ எது நல்லா சப்ரஸ் ஆகும், இது தான். அப்போ ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப ஸ்டேபிள், இந்த காம்பவுண்ட். அப்போ இங்கே பாருங்கள் 1 இருக்குது, ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ இதான் மோஸ்ட் ஸ்டேபிள். இதுக்கு ஒரு சப்ரஸ் பண்ண குரூப் இருக்குது, ஆனால் இது பாருங்கள் சப்ரஸ் பண்ண குரூப்பே இல்லை. அப்போ இது ரொம்ப ஸ்டேபிள் இல்லாத வீக்கர். அப்போ இதுதான் ஆர்டர். ஓகேங்களா, சேம் தான், சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்து இதை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போது நான் பாசிட்டிவ் சார்ஜ்லாம் எடுத்துகிட்டு நெகட்டிவ் சார்ஜ் போடுறேன், மைனஸ். இப்போ சொல்லுங்கள் என்ன ஆர்டர்னு, நீங்களே கெஸ் பண்ணுங்கள். பார்த்து கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ செக் பண்ணிக்கலாம் ஆன்சரை. இப்போ நான் என்ன சொன்னேன், சப்ரஸ் பண்ணால் நல்ல ஸ்டேபிளாக அர்த்தம். மைனஸ் என்ன அர்த்தம், அவனுக்கு நல்லா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும், அப்போ வந்து வாங்கிக்கணும் நம்ம. அப்போ இது என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கொடுக்குது. ஆல்ரெடி அவன்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, அவன்கிட்ட வாங்கணும். நம்ம கொடுத்தா என்ன ஆகும், சப்ரஸ் ஆகாதுங்க சார்ஜ், இன்னும் அதிகமாகிடும். மைனஸ் ஐ ஆயிடுச்சு, மைனஸ் ஐன்றது மைனஸ் சார்ஜ் அதிகமாகிடும். எலக்ட்ரானை கொடுக்க தான் மைனஸ் சார்ஜுக்கு வரும். நம்ம எலக்ட்ரானை கொடுத்துட்டே இருந்தால் மைனஸ் அதிகமாகிட்டே போகும். இப்போ சார்ஜ் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அவன் அன்ஸ்டேபிள் ஆகிட்டே இருப்பான். இங்கே வந்து பாருங்கள் 2 சைட்லேருந்து எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, இங்கே 3 சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக எலக்ட்ரானை கொடுக்குறான். ஓகேவா, இதில் ஒரு சைட்லேருந்து கொடுக்குறான், இந்த சைட்லேருந்து எலக்ட்ரானே யாருமே கொடுக்கல. அப்போ என்ன இதுக்கான கரெக்டான ஆர்டர், நிறைய எலக்ட்ரான் கொடுத்தா ஸ்டெபிலிட்டி குறையுது. அப்போது இதுதான் கரெக்டான ஆர்டர். ஓகேங்களா, இப்போ இன்னொன்று இதே மாதிரி தான் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதேமாரி ஆர்டர்ஸில் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தோன்னா அசிடிக் நேச்சர் அண்ட் பேசிக் நேச்சர் பார்த்துட்டோம்னா இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் முடிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 வச்சு நம்ம அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அசிடிக் நேச்சர். அந்த பாயிண்ட்ஸ் படி பார்த்தா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்தால் அசிடிக் நேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும், எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருந்தால் டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, இப்போ 3 காம்பவுண்டை பாருங்கள், இதில் ஏதாவது எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் ஏதாவது வித்ராயிங் குரூப் இருக்கான்னு பாருங்கள், எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு ரிலீஸிங் குரூப் இருக்குது, இங்கே பாருங்கள் 3 ரிலீஸிங் குரூப் இருக்குது. நான் சொன்னால எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருந்தால் என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும் அசிடிக் நேச்சர். அப்போ என்ன கரெக்ட் ஆர்டர், இது தானே கரெக்டாக, நீங்களும் கரெக்டாக சொன்னீங்களா, வெரி குட். இப்போ அடுத்து செகண்ட் பாருங்கள், எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. இந்த காம்பவுண்டில் 1 இருக்குது, இந்த காம்பவுண்டில் 2 இருக்குது.
எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அதிகமாக இருந்தால் அதிக அசிடிக் நேச்சர். அப்போ இதுதான் கரெக்ட் ஆர்டர். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், NO2 இருக்குது, இங்கே CH3 இருக்குது. எது இதில் மைனஸ் குரூப், எது ப்ளஸ் குரூப்? CH3 வந்து ப்ளஸ் குரூப்னு பார்த்தோமா, NO2 வந்து என்னென்னு பார்த்தோம், மைனஸ் குரூப். அப்போ மைனஸ் குரூப் என்ன பண்ணும், அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இதுதான் மோர் அசிடிக். அடுத்து பேசிக் குரூப், அதாவது பேசிக் நேச்சர் பார்க்குறோம். பேசிக் நேச்சருக்கு என்ன சொன்னேன், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்து இன்க்ரீசஸ் பேசிக் நேச்சர், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டிக்ரீசஸ் பேசிக் நேச்சர். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், CH3 வந்து ஒரு ப்ளஸ் குரூப், ப்ளஸ் I குரூப், எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுற குரூப். இதே பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் குரூப் தான் இருக்குது, 2 இருக்குது, இது ஒன்று இது ஒன்று. ஸோ எதுக்கு மோர் பாசிட்டிவ், அதாவது மோர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் எதில் இருக்குது, இதில் தான். அப்போ எது மோர் பேசிக், இது தான். இப்போ இதில் பாருங்கள், இங்கே ஒரு குரூப், இங்கே ஒரு குரூப் இருக்குது. எது இதில் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங், இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு கண்டுபிடிங்க. இது வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அப்போது இது தான் மோர் பேசிக். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் என்ன ப்ரோ, இதில் ரவுண்டாக போட்டு உள்ளே ரவுண்டாக போகிறீங்களே, என்ன இது ரவுண்டு போட்டால் நாக்ஸ் என்ன அர்த்தமானு கேட்டிங்கன்னா, இல்லை, அது வந்து ரெசோனன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். அதை படித்து தான் அடுத்தது பார்க்க போகிறோம். ரெசோனன்ஸ் எஃபெக்ட் ஆர் மீசோமரிக் எஃபெக்ட்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போது ரெசோனன்ஸ் எஃபெக்ட் ஆர் மீசோமரிக் எஃபெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னென்னா, மூமெண்ட் ஆஃப் பை எலக்ட்ரான் which are in conjugation is known as mesomeric effect. பை எலக்ட்ரானா என்னென்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கார்பன் இன்னொரு கார்பனுக்குன்னா சிங்கிள் பாண்ட் இருந்தால் அது பேர் சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். இதான் சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். அதே இன்னொரு பாண்ட் டபுள் பாண்டு இருந்தால் இதை தான் பை பாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டை பை பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாண்டை ஃபார்ம் பண்ணுற எலக்ட்ரான்ஸ் தான் பை எலக்ட்ரான்ஸ். அப்போது ஒரு பாண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சொல்லுங்கள். இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து தான் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் இருக்கும் ஒரு பை பாண்டில். ஓகேங்களா? சிக்மா பாண்ட்னாலும் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போது அந்த பை பாண்ட் எலக்ட்ரான் இருக்குல்ல, அது வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? சிக்மா பாண்ட் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை பாண்ட் வந்து ரெசனன்ஸுக்கு. அது எங்கே இன்வால்வ் ஆகுதுன்னா ஒரு கான்ஜுகேட்டட் சிஸ்டமில். அப்போ முதல்ல அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் நம்ம எதை சொல்லுவோம்னா, ஒரு 2 டபுள் பாண்ட்ஸ் செப்பரேட்டட் பை எ சிங்கிள் பாண்ட், அதை வந்து நம்ம கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ஒன்று சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, 2 டபுளும் நடுவில் ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது பாருங்கள். 2 டபுள் பாண்ட் செப்பரேட்டட் பை எ சிங்கிள் பாண்ட், இது ஒரு கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அப்புறம் டபுள் பாண்ட் அண்ட் எ கார்போ கேட்டையான் செப்பரேட்டட் பை எ சிங்கிள் பாண்ட். இங்கே பாருங்கள், இது ஒரு கார்போ கேட்டையான் இருக்கா, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, செப்பரேட்டட் பை எ சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா? இது ஒரு கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அப்புறம் டபுள் பாண்ட் அண்ட் எ கார்பானியான் செப்பரேட்டட் பை எ சிங்கிள் பாண்ட். இங்கே பாருங்கள், டபுள் பாண்ட் இருக்கா, கார்பானியான் இருக்கா, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் செப்பரேட் பண்ணுது ரெண்டுத்தையும். ஓகே. அப்புறம் ஒரு டபுள் பாண்டும், இது வந்து சி வச்சு ப்ளஸ் போட்டால் கார்போ கேட்டையான், சி வச்சு மைனஸ் போட்டால் கார்பானியான். இது வந்து ஒரு புள்ளி மாதிரி வைப்பாங்க. இது வந்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதோட ஒரு ஆர்பிட்டல்னால் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? இது என்ன குறிக்குதுன்னா, இந்த ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டாட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. டபுள் பாண்ட், ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் செப்பரேட்டட் பை சிங்கிள் பாண்ட். அப்புறம் டபுள் பாண்ட் அண்ட் an atom with lone pair separated by a single bond. டபுள் பாண்டும் ஒரு ஆட்டம் வித் லோன் பேர், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் லோன் பேராக இருக்குது சுற்றினா, செப்பரேட் பை சிங்கிள் பாண்ட். இதெல்லாம் தான் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதில் தான் ரெசனன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? நார்மலாக இருக்க சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்லாம் இருக்குல்ல, அதில் ரெசனன்ஸ் நடக்காது, டபுள் பாண்ட் காம்பவுண்ட் நடக்கும். அப்போ இது பாருங்கள், இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, இதில் நடக்குமா? இதில் ரெசனன்ஸ் நடக்காது. டபுள் பாண்ட் இருந்தால் மட்டும் ரெசனன்ஸ் நடக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு செப்பரேஷனில் இந்த மாதிரி இந்த 5 பாயிண்ட்டையும் அது வேலிடாக இருக்கும். ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், அப்போ ரெசனன்ஸ் நடக்கும். இப்போ ஃபஸ்ட் ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சிஸ்டத்தில் டபுள் பாண்டும் இன்னொரு டபுள் பாண்டும் செப்பரேட் பை சிங்கிள் பாண்ட். அப்போ இங்கே ரெசனன்ஸ் எப்படி நடக்கும்னா, நான் என்ன சொன்னேன், பை பாண்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? இந்த பை பாண்ட் இங்கே வரும், இங்கே வந்துட்டு இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு போகுது. ஏன் ஆக்சிஜன் போகிறோம்? ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆட்டம். ஸோ அது எலக்ட்ரானை எடுத்துக்க பார்க்கும். ஸோ இந்த பை எலக்ட்ரானை அங்கே போகும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இப்படி ஆரோ, இந்த ஆரோ எதை குறிக்குதுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போத் பை எலக்ட்ரான். ஒரு பை பாண்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் சொன்னேன், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அது ரெண்டுமே மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போனா 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். அதே ஆரோ வந்து இப்படி போட்டிருந்தாங்கன்னு வைங்க, இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ் ஹூக் ஆரோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஒரு எலக்ட்ரான் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த பைபால்லேருந்துன்னு அர்த்தம். அப்போங்க ஒரு எலக்ட்ரான் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எங்கே யூஸ் ஆகும்னு நான் அப்போ சொல்கிறேன் பின்னாடி. ஓகேங்களா? இப்படி தான் ரெசனன்ஸ் நடக்கும். இப்படி வந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, CH2
சி இந்த பை பாண்ட் அங்கே போயிடுச்சுல, அப்போ இங்கே சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். CH அந்த பை பாண்ட் இங்கே வந்துச்சு, அப்போ டபுள் பாண்ட் CH. இந்த டபுள் பாண்ட் தான் மேலே ஓக்கு போயிடுச்சுல, அப்போ ஓ. இப்போது சார்ஜஸ் முக்கியமாக போகணும், ட்ரான்ஸ்ஃபர் வந்து மட்டும் போகக்கூடாது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி 8 வேலன்ஸியை அது ஃபுல்ஃபில் பண்ணிருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து இப்போ ஒரு 2 எலக்ட்ரான் இங்கே போனதுனால இங்கே ஒரு எலக்ட்ரான் கம்மியாகுது. அப்போ இங்கே என்ன வரும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் அது சுற்றி இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த எலக்ட்ரான் இங்கே போதில்ல, ஆல்ரெடி நார்மலாக எதுவும் சார்ஜ் இல்லாமல் தான் வேலன்சி ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இருக்குது, 8 சுற்றி இருக்குது. இப்போ இங்கேருந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஓக்கு போனதுனால அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். இதுதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போது சேம் அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்கும், இந்த பை பாண்டிங்க போகும், பை பண்ணாங்க போனதும் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரே ஸ்டெப்பு தான். இது மட்டும் தான் அங்கே போகும். போனதுக்கப்புறம் எங்கே என்னென்ன சார்ஜ் வரும்னு சொல்லிட்டு எழுதி பாருங்கள். இப்போ நான் இதுக்கு போடுறேன். கார்போக் இந்த டபுள் பாண்டும் கார்பேனியனும் செப்பரேட் ஆகிருக்கு. இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து இப்படி நடக்கும், இப்படி போகும். இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும், இந்த டபுள் பாண்ட் எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு போயிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்க்க, என்ன அங்கே டபுள் பாண்ட் வந்து மேலே வந்துருச்சு, அப்போது சிங்கிள் பாண்ட் ஆகிடுமா, இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அந்த லோன் பேர் எலக்ட்ரான் இங்கே வருது. அப்போ சார்ஜ் எப்படி போடுவோம், இங்கே என்ன வரும், மைனஸ் சார்ஜ். ஏன், ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்தா நியூட்ரலாக இருக்குது இந்த இடம், இந்த இடம் நியூட்ரலாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பாண்ட் எலக்ட்ரான் கொடுக்குறோம், அப்போ மைனஸ் வரும். ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்குது, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குது, அதை நம்ம கொடுக்கறதுனால இங்கே நியூட்ரல் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ இது எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இது கொஞ்சம் இம்பார்ட்டன் கவனிங்க. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை வரீங்க எப்படி இருக்கும் பாருங்கள். CH இங்கே ஒரு H, இங்கே ஒரு லோன் பேர் இருக்குது. இப்போ கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6, இது வந்து 7வது எலக்ட்ரான். அப்போ 8 எலக்ட்ரான் வந்தால் தான் அந்த பேலன்ஸை ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ இதுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்தால் போதும். ஓகேங்களா? ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா இது ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போ எப்படி இங்கே பாண்டு லீவ் நடக்கும்னா பை பேண்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஹூக் ஏரோ சொன்னால அந்த மாதிரி ஓடியும். ஹூக் ஏரோன்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு அர்த்தம். அப்போ எப்படி இது ஃபார்ம் ஆகும், சிங்கிள் பாண்ட் CH, இங்கே ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி இருந்துச்சுல, இப்போ இங்கே இன்னொரு எலக்ட்ரான் அந்த ஹூக் ஏரோலேருந்து வந்துச்சா, அப்போ இது ஒரு பாட்டை ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த நடுவில் வரையில பார்த்தீங்களா டபுள் சைடு ஏரோ போடுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்ம்லேயே இருக்கலாம், இந்த ஃபார்ம்லேயே இருக்கலாம். ஏன்னா எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்படி இந்த ஃபார்மில் இருக்கும், மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த ஃபார்முக்கு வரும், அப்படி மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் டபுள் சைடு ஹேரோவை நம்ம வரைவோம். இப்போ இதுக்கு பாருங்கள், அதே மாதிரி வரைஞ்சி பாருங்கள். இதுக்கு எப்படி இருக்கும், இந்த லோன் பேர் எலக்ட்ரானை இது இங்கே கொடுத்துச்சுன்னா இது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரைஞ்சி பாருங்கள். ரெசனன்ஸ் இப்படி தான் நடக்கும், இந்த சிஸ்டத்தில் மட்டும் தான் நடக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சாவே போதும். நான் இப்போது ஃபீனாலிக் காம்பவுண்டை வச்சு, அந்த ஃபீனாலிக் பென்சின் அந்த காம்பவுண்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போது இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பென்சின் ரிங் கூட ஒரு ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஆட்டம் வந்து அதில் அந்த ஆட்டம் குரூப் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது வந்து எலக்ட்ரானை இந்த காம்பவுண்ட் கொடுக்குதா இல்லை எலக்ட்ரானை வாங்குதான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது கொடுத்துச்சுன்னா அதை +MR +R குரூப்னு சொல்லுவோம். எதை வச்சு சொல்கிறோன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி எலக்ட்ரான் அது இந்த குரூப்லேருந்து வாங்குச்சு, பென்சின் ரிங்கிட்ட வாங்குச்சுன்னா அந்த -MR -Rன்னு சொல்லுவோம். நம்ம இண்டக்டிவ் எஃபெக்டில் பார்த்த மாதிரி +I +-I மாதிரி தான் என்னென்ன குரூப்புன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ரெசனன்ஸ் எப்படி நடக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இது எலக்ட்ரான் ரீச்சாக இருக்குது, அப்போ இது கொடுக்க பார்க்கும், இது கொடுக்கும். ஸோ இந்த பாண்ட் இங்கே வரும். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா ஸ்ட்ரக்சரு. இப்போ பாருங்கள், இது கொடுத்துச்சுன்னா இங்கே என்ன அங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுமா. அப்போது இங்கே இருந்த டபுள் பாண்ட் இங்கே வரும்ல, அப்படி இருந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும், மற்றது அப்படியே தான் இருக்கும். இப்போ இன்னும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த மைனஸ் இருக்குல்ல, சரி அந்த மைனஸ் இருக்குல்ல, அதாவது மைனஸ்னால் என்ன, எலக்ட்ரான் தான். அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும், இங்கே வந்துட்டு இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். இப்போ எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் பார்க்கலாமா. இந்த எலக்ட்ரானுக்கு வந்தால் டபுள் பாண்ட் வந்துச்சா, இந்த இடத்துல டபுள் பாண்ட் இங்கே வந்துச்சுன்னா -I வரும், இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அடுத்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் தான் வரையணும். இப்போ இது இங்கே வந்துடும், இந்த டபுள் பாண்ட் இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ மைனஸ் சார்ஜ் திரும்பவும் இங்கே வரும், இந்த டபுள் பாண்ட் திரும்பவும் இந்த கார்பனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடும். நல்லா இருக்கா? இதுதான் ரெசனன்ஸ். இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சரில் திரும்ப மாற்றி இதுக்குள்ளே அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரானை இந்த பென்சின் கிட்டேருந்து வாங்க போகுது. அதுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் வரைக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த
பை பாண்ட் எலக்ட்ரான் இங்கே வந்துடும். ஸோ இந்த பை பாண்ட் எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு போயிடும். ஏன்னா ஆக்சிஜன் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம். இப்போது இதில் அங்கே அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த பை பாண்ட் அங்கே போனதுனால இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஏன்னா வேலன்சி கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஓக்கு சீக்கு நடுவில் இந்த டபுள் பாண்ட் ஓக்கு வந்ததுனால இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும். அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பில் இது இங்கே வரும். ஸோ அது அடுத்தது இது இந்த இடத்துல வரும். ஸோ மாற்றி அந்த எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பாருங்கள். இப்போ வந்து இது எதை பேஸ் பண்ணி +m -m அதை சொல்கிறோன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த +r -r அப்படின்னு என்ன தெரிஞ்சதுக்கு முன்னாடி கீ ஆட்டம்னா என்ன தெரிஞ்சுக்கும். கீ ஆட்டம்னா ஒன்றும் இல்லை, இந்த பென்சின் ரிங் இருக்குல்ல அது கூட அட்டாச் ஆகிருக்க ஃபஸ்ட் ஆட்டம் என்ன ஆட்டமோ அதுதான் கீ ஆட்டம். இப்போ இதில் வந்து கார்பன் தான் கீ ஆட்டம் சொல்லுவாங்க. அந்த கீ ஆட்டம்ன்றது என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் +r -rன்னு சொல்லுவாங்க. +rனா என்ன, அந்த பென்சின் ரிங்க்கு அது எலக்ட்ரானை கொடுக்கும். எலக்ட்ரானை கொடுத்தா என்ன ஆகும், மைனஸ் சார்ஜ் வரும்ல. ஸோ விச் இன்டியூசஸ் நெகட்டிவ் சார்ஜ் அந்த பென்சின் ரிங். ஓகேங்களா. -r வந்து -rனா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் வந்து வாங்க போதும். எலக்ட்ரான் வாங்கினா என்ன ஆகும், காம்பவுண்டுக்கு ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்போ பென்சின் ரிங்கில் ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இப்போ +r குரூப் வந்து பார்த்திங்கன்னா இது எழுதியிருக்க பார்த்திங்களா, இந்த குரூப்ஸ் தான். இது வந்து ஆர்டர்லாம் இல்லை, +i -iக்கு மட்டும் ஆர்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆர்டர்லாம் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரூப்லாம் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பென்சின் ரிங் இருக்குது, இங்கே O- இருந்தால் இது என்ன குரூப்னா +r குரூப். அப்போது இது இந்த எலக்ட்ரானை இந்த பென்சின் ரிங்க்கு கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அதுதான் ஓகேங்களா. -r -m என்ன குரூப்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் அந்த பென்சின் ரிங் இருந்து எலக்ட்ரானை வாங்க போகணும்னு அர்த்தம். ஸோ இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு சில சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு காம்பவுண்டில் அது வந்து +i இல்லைனா ஒரு இண்டக்டிவ் எஃபெக்டாக இல்லைனா ரெசனன்ஸ் எஃபெக்டான்னு சொல்லிட்டு ரெண்டு எஃபெக்ட்டும் காட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்கன்னா ஆல்வேஸ் ரெசனன்ஸ் டாமினேட்ஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 ப்ராப்பர்ட்டி சொல்லிடுறேன், அப்புறம் இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெசனன்ஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஸ்டெபிலிட்டி ஒரு காம்பவுண்டுக்கு 2 காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, A and Bன்னு ஒரு காம்பவுண்ட் கொடுப்பாங்க கொஷனில். ரெண்டுத்துக்கும் எது ஸ்டேபிள் காம்பவுண்ட் கேட்பாங்க. எந்த ஸ்ட்ரக்சருக்கு மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அதுதான் மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் நேச்சர், அப்புறம் தேர்டு பேசிக் நேச்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசிடிக் நேச்சர் எதை வச்சு சொல்லுவோன்னு பார்க்கலாமா. அசிடிக் நேச்சர் எதை வச்சு சொல்லுவாங்கன்னா இந்த +r and -r வச்சு தான். -r குரூப் இருந்துச்சுன்னா இட் இன்க்ரீசஸ் அசிடிக் நேச்சர். ஓகேங்களா. -r இருந்தால் இன்க்ரீசஸ் அசிடிக் நேச்சர். அப்போ +r இருந்தால் என்ன பண்ணும், டிக்ரீசஸ். இப்போ அடுத்து வந்து பேசிக் நேச்சர். பேசிக் எப்படி சொல்லுவோம்னா +r இருந்தால் இன்க்ரீசஸ் பேசிக் நேச்சர், -r இருந்தால் டிக்ரீசஸ். அவ்வளோதான். அப்புறம் பாண்ட் லென்த் அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் நிறைய இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆகாது, பட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற காம்பவுண்ட், அதாவது இருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இந்த இடம் பாருங்கள், இங்கேயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, இங்கேயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. இந்த கார்பனும் இந்த கார்பனும் நடுவில் இங்கே சிங்கிள் பாண்ட், இங்கே சிங்கிள் பாண்ட். ரெண்டுத்தில் எது லென்த்துன்னு கேட்பாங்க. ரெண்டுத்தில் எது லென்த் இருக்குது, ரெண்டுமே சிங்கிள் பாண்ட் தானே ப்ரோ, ஒரே லென்த்தானு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பாண்ட் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. இப்போ இங்கே வந்து லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும்ல குளோரினில், அது இங்கே வரும். ஸோ இது இங்கே போகும். ஸோ இது வந்து சிங்கிள் பாண்டாகவே இருக்காது. ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது இங்கே டபுள் பாண்டும் வரும், சிங்கிள் பாண்டும் இருக்கும். அப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்டை விட சிங்கிள் பாண்ட் தான் லென்த் அதிகமாக இருக்கும். இது வந்து கெமிக்கல் பாண்டிங்லாம் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா பரவாயில்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து எந்த ரெசனன்ஸும் இன்வால்வ் ஆகலை. ஏன், இங்கே வந்து டபுள் பாண்டு இல்லை அந்த காம்பவுண்ட், அப்போ ரெசனன்ஸும் இன்வால்வ் ஆகாது. இது நார்மலாக சிங்கிள் பாண்டாக தான் இருக்கும் எப்பயுமே இந்த பாண்ட். அப்போ இங்கே டபுள் பாண்டு அப்பப்போ ஃபார்ம் ஆகுது. அப்போ எது லென்த் அதிகம், இந்த காம்பவுண்டில் இருக்கிற இந்த சிங்கிள் பாண்ட் தான் லென்த் அதிகம். ஓகேங்களா. இப்போது நான் சொன்னேன்ல இந்த ஆரா ஐயான்னு எப்போ டிசைட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், NH2ன்னு இருக்குங்களா. இங்கே வந்து நம்ம இண்டக்டிவ் எஃபெக்டை வச்சு பார்த்தா இது வந்து ஒரு -i குரூப். அது ரெசனன்ஸ் எஃபெக்டை வச்சு பார்த்தா இது வந்து ஒரு +r குரூப். அப்போ நீங்கள் எதை நெட்டாக எடுத்துப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டில் இருக்கிற அந்த NH2 +r குரூப்பாக தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா ரெசனன்ஸ் டாமினேட்ஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். அவ்வளோதாங்க. இதை வச்சு நீங்கள்
அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு MCQஸில் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற 2 எஃபெக்ட் பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கான நோட்ஸை நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க.